சில பேரை பார்த்திருப்போம், நாளைக்கு சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாம் தூங்குவாங்க. ஆனா காலையில அலாரம் அடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஏன் சீக்கிரமா என்னால எழுந்திருக்க முடியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு அலாரம் வச்சா மட்டும் போதாது. சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் சீக்கிரமா எழுந்திரிக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும், என் லைஃபை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏன் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்? அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள டைம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த டைமை நம்ம கிரியேட்டர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ல எழுந்துச்சா உங்களுக்கு ஹை ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னா, இல்ல ஏதாவது ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இல்ல பிசிக்கல் எக்ஸசைஸோ இல்ல ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எது பண்ணனாலும் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணீங்கன்னா இதுதான் பெஸ்ட் டைம். அதனாலதான் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளை ஃபார்ம் பண்ணி அவங்கள 5 மணிக்கு எழுந்திருக்க வச்சாங்க. அவங்களோட ரொட்டீன் லைஃபை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. 3 months அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த குரூப் பீப்புளை அதே மாதிரி 7 மணிக்கு எழுந்திருக்க சொல்லி ஒரு 3 monthsக்கு அதே மாதிரி ரொட்டீனா அவங்க லைஃபை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அந்த சர்வே நடத்தின போது ஒரு ஆச்சரியமான உண்மை கிடைச்சது. அதாவது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் 5 மணிக்கு எழுந்திரிச்சப்போ அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருந்ததாகவும், அவங்க லைஃப் ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்ததாகவும், டெவலப் ஆயிருந்ததாகவும் சொன்னிருந்தாங்க. 7 o'clock எழுந்திரிச்சப்போ டெவலப் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதையும் சொன்னிருந்தாங்க. அதே மாதிரி சோர்வா, பல நேரங்களையும் சோர்வாவே அவங்க ஃபீல் பண்ணதாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க, அப்பதான் அதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க லேட்டா எந்திக்கிற நபரா இருந்தீங்கன்னா 3 monthsக்கு இனி 5 o'clock எழுந்து பாருங்க. டிஃபரன்ஸை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இத்தனை நாள் லேட்டாவே எழுந்திரிச்சு பழகிட்டேன், அலாரம் அடிச்சாலும் எழுந்திருக்க முடியல அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கோ டு பெட் ஏர்லி. காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்க கத்துக்கணும். ஆனா மொபைல், கம்ப்யூட்டர், கேம் அப்படின்னு ஸ்கிரீன் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க மெலட்டனின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அதனால தூங்க முடியாது. மெலட்டனின் அப்படின்னா ஒரு கெமிக்கல், நம்ம உடம்புல சுரக்கிற ஒரு கெமிக்கல் தான் அது. அது உடம்புல நைட்ல நிறைய சுரக்கும், பகல்ல கம்மியா சுரக்கும். அதனாலதான் நைட்ல நம்மளால ஸ்ட்ரெச்சா தூங்க முடியுது. ஸோ 9:30க்கு பெட்ல போயிட்டீங்கன்னா மொபைல் எல்லாம் பார்க்காம வேற புக்ஸ் ஏதாவது படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தூங்க பழகிட்டீங்கன்னா காலையில எழுந்திருக்கிறதுக்கு டயர்டாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா தேவையான ரெஸ்ட் நம்ம பிரெயினுக்கும் உடலுக்குமே நல்லாவே கிடைச்சிரும். அப்போ டயர்டாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. செகண்ட், லைட் டின்னர். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நைட்ல லைட்டா டின்னர் சாப்பிட்றது. சிம்பிளா இருக்கணும் நைட் டின்னர். சில பேரை பாத்தீங்கன்னா நைட்டு தான் நல்லா சாப்பிடுவாங்க. இது டைஜஷனை கண்டிப்பா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம காலையில எழுந்திருக்கிறதுக்கே தோணாது, டயர்டா ஆக்கிடும். நைட்டு லைட்டா டின்னர் சாப்பிட்டா டைஜஷன் சீக்கிரமா நடக்கும், மெட்டபாலிசமும் நல்லா நடக்கும், வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம நைட்டு 7:30க்கு எல்லாம் சாப்பிட்றணும். அப்போதான் 9:30க்கு ஃப்ரீயா தூங்க முடியும். தேர்ட், மார்னிங் ரொட்டீன். நல்ல ஒரு மார்னிங் ரொட்டீனை நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணணும். காலையில எழுந்திரிச்ச உடனே நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு தெளிவான பிளான் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா காலையில ஏஞ்சதும் என்ன பண்ணணும்னு யோசிக்க தேவை இருக்காது. அதுவும் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அலாரம் அடிக்கும் போது இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி என்ன பண்ண போறோம், இனி கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. இது எதனாலனா நம்ம நெக்ஸ்ட் நாளுக்குள்ள பிளான் முன்னாடியே பண்ணல. அதனாலதான் இப்போ பிளான் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா காலைல ஏந்திச்சு நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக நம்ம காலையில ஏஞ்சிடுவோம். ஒரு 15 minutes யோகா பண்ணலாம், இல்ல படிக்கணும்னு ஏதாவது இருந்ததுன்னா படிக்கலாம், ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்கணும்னா கத்துக்கலாம். அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா உங்க நாள் கண்டிப்பா ப்ரொடக்டிவா இருக்கும். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால 5 மணிக்கு ஏஞ்சிக்க முடியும். நீங்க 5 மணிக்கு எந்திக்க தயார்னா I am ready அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Thanks for your time, friends. Bye.